இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பத்திரிகை கண்ணோட்டம். இன்று 20/8/2025 புதன்கிழமை. இன்றைய நாளும் தமிழர் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய உதயன், வலம்புரி, யாழ்த்தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளுடைய முன்பக்க செய்திகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் உதயனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. மாகாண அதிகாரத்தின் கீழ் உள்ள மன்னார் மருத்துவமனையை மத்திய அரசு பொறுப்பேற்க மன்னார் ஆயர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு செல்ல வேண்டும் என ஜனாதிபதி அனுரவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை என்ற தலைப்பீடு இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. கொடிகாமத்தில் நேற்று தோட்டா குவியல்கள். யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியில் குழாய்களை பொருத்தும் நடவடிக்கைகளை நிலத்தை தோண்டிய போது பெருமளவு தோட்டாக்கள் மீட்கப்பட்டிருப்பதாக செய்தி குறிப்பிடப்படுகிறது. புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. அதேபோல கனிய மணல் அகழ்வு முற்றாக நிறுத்தப்படும், மன்னார் ஆயரிடம் ஜனாதிபதி உறுதி என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. கனிய மணல் அகழ்வுக்காக மன்னாரில் மேற்கொள்ளப்படும் செயற்திட்டங்கள் முற்றாக நிறுத்தப்படும் என மன்னார் ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகையிடம் ஜனாதிபதி அனுரகுமார வாக்குறுதி அளித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தலைமையில் பட்ஜெட் தொடர்பில் பூர்வாங்க பேச்சுக்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான அந்த பாதீட்டுக்கான அறிக்கைகள் தொடர்பாக இது தொடர்பான ஆராய்வுகளுக்காக ஜனாதிபதி தலைமையிலே இந்த பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதேபோல விசாரணைகளுக்கு வருமாறு ரணிலுக்கு சிஐடி அழைப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை விசாரணைக்கு வருமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்திருக்கிறது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணி அளவிலேயே குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். ஹர்த்தால் பிசுபிசுப்பு, அமைச்சர் கேலி என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. வடக்கு கிழக்கில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த ஹர்த்தால் புஸ்வானமாகியுள்ளது என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நேற்றைய நாளில் உரையாற்றுகின்ற போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. நல்லூரானுக்கு இன்று சப்பரம் என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய மகோற்சவ பெருந்திருவிழாவினுடைய விசேட உற்சவங்களில் ஒன்றான சப்பர திருவிழா இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது. இன்று மாலை 4:45 அளவில் வசந்த மண்டப பூஜைகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து முருகப்பெருமான், வள்ளி தெய்வான சமேதனாக சப்பரத்தில் அடியவர்களுக்கு காட்சியளித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விபத்தில் இளைஞர் உயிரிழப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் ஒருவர் மேலதிக சிகிச்சைகள் பலனின்றி உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. எரிந்த குப்பைக்குள் வீழ்ந்த மூதாட்டி பரிதாபகரமாக சாவு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. குப்பையை கொளுத்தும் போது தலை சுற்று ஏற்பட்டு எரிந்து கொண்டிருந்த குப்பைக்குள் விழுந்து படுகாயமடைந்த மூதாட்டி மேலதிக சிகிச்சையின் போது உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. பவனிக்குளம் செல்வபுரத்தைச் சேர்ந்த புண்ணியமூர்த்தி சீதாதேவி என்ற 65 வயது மதிக்கத்தக்க மூதாட்டியே இவ்வாறு உயிரிழந்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. முத்தையன்கட்டில் சடலம் மீட்பு, 4 இராணுவத்தினருக்கும் விளக்கமறியல் நீடிப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போல இவைதான் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. விசாரணை அதிகாரிகளை அனுமதியுங்கள், ஜனாதிபதி அனுர அரசிலும் நல்லிணக்கம் பேச்சளவில், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் அதிரடி பாய்ச்சல் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டது முதல் நல்லிணக்கம் தொடர்பில் அனுரகுமார திசாநாயக்க பலமுறை பேசியிருந்தார். ஆனால் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை ஆசனங்களை தம்பசம் வைத்திருக்கும் அவரது அரசாங்கம் யுத்தகால பகுதியில் இடம்பெற்ற குற்றங்கள் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை வெளிக்காட்டும் வகையில் எந்தவொரு நகர்வையும் மேற்கொள்ளவில்லை என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் குறிப்பிட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. ஊழலை ஒழிக்க வந்த அரசின் முக்கிய அமைச்சரே ஊழல்வாதி, அனுர அரசின் போக்கை சாடுகிறது எதிரணி என்ற தலைப்பிட்டு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதே போல பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை போராட்டத்தை நடத்தியவர்கள் நாமே. ஊடக சந்திப்பில் MA சுமந்திரன் என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாகி இருக்கிறது. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையிலான போராட்டத்தின் நாயகர்கள் நாங்களே என இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. பரந்தன் விபத்தில் இளம்பெண் மரணம், போதையில் சாரதி மன்றில் அறிக்கை என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் விபத்தை ஏற்படுத்தும் டிப்பர் வாகனத்தின் சாரதி விபத்தின் போது போதைப்பொருள் பாவனைக்கு உட்பட்டிருந்தார் என மருத்துவ அறிக்கை மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் டிப்பர் வாகனத்தின் உரிமையாளரையும் மன்றில் ஆஜர்படுத்துமாறு கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தியில் வெளியாக இருக்கிறது.
நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த அரசு முயற்சி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. நாமல் எம்பி காட்டம் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்த அரசாங்கம் முயற்சிக்கிறது. நாட்டின் நீதித்துறை சுயாதீனமாக செயற்பட வேண்டும். அரசியல் தலையீடு இருத்தல் கூடாது. நீதித்துறையை அரசியல் மயப்படுத்தினால் பாரிய விளைவுகள் ஏற்படும் எனவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. கொடிகாமத்தில் துப்பாக்கி ரவைகள் புகைப்படத்தோடு வெளியாக இருக்கிறது செய்தி. நல்லூர் கந்தனுக்கு இன்று சப்பரம் நாளை தேர் என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது. முத்தேன்கட்டு சம்பவம் மேலும் ஒரு சிப்பாய் கைது, 4 விளக்கமறியல் நீடிப்பு என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. முல்லைத்தீவு முத்தேன்கட்டு குளத்தில் இருந்து இளம் குடும்பஸ்தர் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட இராணுவத்தினர் விளக்கமறியல் காலம் நேற்று மீண்டும் நீடிக்கப்பட்டது. முன்னதாக சம்பவத்தினத்தன்று 3 இராணுவத்தினர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பிரகாரம் நேற்று முன்தினம் மேலும் ஒரு இராணுவ சிப்பாய் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. அருணா ஜெயசேகரவை பாதுகாக்க அனுர அரசு கடும் பிரயத்தனம் சாடுகிறார் உதய கம்மன் பிலக் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் இராணுவத்தினர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்ற நிலையில் சம்பவம் இடம்பெற்ற வேளை கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் கட்டளை தளபதியாக பதவி வகித்த அனுர ஜெயசேகர தொடர்பிலே அவரை காப்பதற்காக அரசு கடும் முயற்சி செய்வதாக உதய கம்மன் பிலக் சாடியிருப்பதாக அந்த செய்தியில் வெளியாக இருக்கிறது. இவைதான் இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது. அனுர அரசாங்கத்திலும் தொடரும் அச்சுறுத்தல். ஐநா விசாரணை அதிகாரிகள் இலங்கை வர அனுமதிக்க வேண்டும். மனித புதைகுழிகளுக்கு சர்வதேச தொழில்நுட்ப உதவி பெறப்பட வேண்டும். என்பிபி அரசை வலியுறுத்தும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் இலங்கை தொடர்பிலான பொறுப்புக்கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் பாதிக்கப்பட்ட தரப்பினர் சாட்சியங்களை சந்திப்பதற்கும் அனுர அரசாங்கம் இடமளிக்க வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியிருப்பதாக அந்த செய்தி குறிப்பிடப்படுகிறது. காற்றாலை கனியமணல் அகழ்வு முற்றாக நிறுத்தப்படும். மன்னார் ஆயரிடம் வாக்குறுதி வழங்கிய அனுர என்ற செய்தி புகைப்படத்தோடு வெளியாக இருக்கிறது. குறிஞ்சாத்தீவு உப்பளத்தை மீள ஆரம்பிக்க நடவடிக்கை என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இடம்பெற்ற போர்ச்சூழல் காரணமாக இடைநிறுத்தப்பட்ட குறிஞ்சாத்தீவு ஆணையரவு வடக்கு உப்பளத்தின் உற்பத்தி மற்றும் தொழிற்பாடுகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. பல்கலைக்கழகங்களில் ஒருநாள் வேலை நிறுத்தம். நாடு முழுவதிலும் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் ஒருநாள் வேலை நிறுத்தம் ஒன்றை இன்று புதன்கிழமை மேற்கொள்வது என்ற தீர்மானத்தை பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழு எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. 10/8/2025 அன்று நடைபெற்ற பல்கலைக்கழக தொழிற்சங்க கூட்டுக்குழுவின் கூட்டத்தில் பல்கலைக்கழக ஊழியர்களின் சம்பள முரண்பாடு, ஆட்சேர்ப்பு உட்பட நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வலியுறுத்தி இன்று ஒரு நாள் அடையாள வேலை தவிர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் இந்திய பயங்கரவாத குழுக்கள் அமைச்சர் நலிந்த ஜெயதிச பகிர் தகவல் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பிலான மேலும் பல தகவல்கள் தற்போது தெரிய வந்திருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டிருக்கிறார். நேற்று செவ்வாய்க்கிழமை நடந்த அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கிற போது ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பிலான விசாரணைகளை முன்னோக்கி செல்கின்றன. முன்னதாக ஏப்ரல் 21 தாக்குதல் தொடர்பில் பாராளுமன்றம் வெளிப்படுத்தப்பட்ட தகவல்கள் மேலதிகமாக தற்போது தகவல்கள் வெளிப்படுத்த முடியும். அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் அப்போதைய அரசாங்கத்தின் 3வது முக்கியஸ்தராக இருந்த சஜித் பிரேமதாசவும் சிறிது காலம் போலீஸ் துறையினருக்கு பொறுப்பான அமைச்சராக ரஞ்சித் மத்ம பண்டாரவும் இருந்தனர் என்ற விடயத்தையும் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆகவே சஜித் பிரேமதாச தொடர்பிலான சில ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் என்ற சொல்லையும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம். இந்த நிலையில் ஏப்ரல் 21 தாக்குதலின் பின்னணியில் இந்திய தரப்பினரின் தலையீடு இருப்பதாக ஏற்கனவே நலிந்த ஜெயதிச வெளியிட்டதாக கூறப்படும் கருத்து தொடர்பில் அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த தாக்குதலின் பின்னணியில் இந்திய அரசு உள்ளதாக ஒருபோதும் கூறவில்லை. எனினும் அங்குள்ள சில பயங்கரவாத குழுக்கள் ஏப்ரல் 21 தாக்குதலின் பின்னணியில் இருந்திருக்கக்கூடும் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. சரி, இவைதான் இப்படியாக பார்க்கிற போது பரந்தன் டிப்பர் விபத்து சாரதி போதையில் இருந்தது உறுதி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. முத்தேன்கட்டு சம்பவம் கைதான 4 சிப்பாய்களுக்கு விளக்கமறியல் என்ற செய்தி கட்டங்கட்டப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கிறது. தெல்லிப்பள்ளி புற்றுநோய் வைத்தியசாலை கேள்வி எழுப்பிய அர்ச்சனா எம்பி கால அவகாசம் கூறிய அமைச்சர் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. அதேபோல் இருவழி பாதையாகும் வட்டுவாகல் பாலம்
நிர்மாண ஒப்பந்தத்திற்கு அங்கீகாரம் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. வட்டுவாகல் பாலத்தின் நிர்மாண பணிகளுக்கு ஒப்பந்தத்தை வழங்க போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுக சிவில் விமான சேவைகள் அமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக இந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. சிஐடியில் ஆஜராக ரணிலுக்கு அழைப்பு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. புகைப்படத்தோடு அந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. துப்பாக்கி ரவைகள் கொடிகாமத்தில் மீட்பு என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. எரிந்த குப்பைக்குள் வீழ்ந்தவள் மரணம் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இவைதான் யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ந்து நாங்கள் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். ஈழநாடு பத்திரிகையினுடைய பிரதான சிறப்பு செய்தியாக வெளியாகி இருக்கிறது. மன்னார் பொது மருத்துவமனையை மத்திய அரசின் கீழ் கொண்டு வருக ஜனாதிபதியிடம் கூறிய மன்னார் ஆயர் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. மன்னார் பொது மருத்துவமனையை மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஞானப்பிரகாசம் ஆண்டுகை ஜனாதிபதி அனுரகுமாரவிடம் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஞானப்பிரகாசம் ஆண்டகை நேற்று முன்தினம் சந்தித்து பேசிய போது அவர் இந்த விடயத்தை வலியுறுத்தியிருந்தார் என்று குறிப்பிடப்படுகிறது. மறைமாவட்ட குரு முதல்வர் தமிழ்நேச நடிகளார் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதிக்கும் ஆயருக்குமான சந்திப்பு நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஜனாதிபதி பணிமனையில் நடைபெற்றது. இதன்போது மன்னார் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆயர் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தார் என்று தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் கனிய மணல் அகழ்வு தொடர்பான பிரச்சினைகளையும் அதனால் மக்கள் எதிர்கொள்ளும் பாதிப்புகளையும் ஆயர் ஜனாதிபதிக்கு எடுத்து விளக்கினார். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி கனிய மணல் அகழ்வு செயற்பாடு முற்றாக நிறுத்தப்படும் என்று உறுதியளித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்படுகிறது. முத்தையன்கட்டி சம்பு மற்றொரு சிப்பாயின் கைதான நால்வருக்கு மறியல் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. நீதிமன்ற கட்டமைப்பை அரசியல் மயப்படுத்தும் முயற்சி நாமல் குற்றச்சாட்டு என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. வடக்கிலும் கிழக்கிலும் வெப்பம் அதிகரிக்கும் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்திலும் இன்றைய தினம் அதிக வெப்பம் நிலவும் என வளிமண்டலவில் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மனித உடலால் உணரக்கூடிய வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்திற்கு உயரக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. வடக்கில் கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் கிழக்கில் வடமத்திய மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை, மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பமான வானிலை நிலவும் எனவும் எனவே மக்கள் அவதானமாக இருக்குமாறு அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பண சூதாட்ட ஒழுங்குபடுத்தல் அதிகார சட்டம் நிறைவேறியது என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. பண சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டம் மூலம் திருத்தம் கொண்டு நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்றது. பணச்சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் மூலமாக நாட்டில் பந்தயம் கட்டுதல், பணச்சூதாட்ட நிறுவனங்களை தரநிலைப்படுத்தல், சமூக தீங்குகளை குறைத்தல், சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்தல், பொருளாதாரத்தை வளர்ச்சியடை செய்தல் போன்ற விடயங்கள் தொடர்பாகவும் அந்த பிரேரணையில் முன்வைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. தெல்லிப்பள்ளி மருத்துவமனை ஊழல் சந்தேக நபர்களை ஏன் கைதாகவில்லை? அர்ச்சனா எம்பி கேள்வி என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. ஆதாரங்களை திரட்டுவதற்கு அனுமதியுங்கள், மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்து என்ற செய்தியும் இங்கு வெளியாகி இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சஜித் பிரேமதாசவுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர் தொடர்பான ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படும் எனவும் அரசாங்கம் சொல்வதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. துப்பாக்கிச்சூடு நேற்றும் ஒருவர் பலி என்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. இவைதான் ஈழநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க பிரதான செய்திகளாக காணப்படுகிறது. நன்றி. இன்றைய தினமும் தமிழர் தாயகத்திலிருந்து வெளியாகக்கூடிய உதயன், வலம்புரி, யாழ் தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளுடைய முன்பக்க செய்திகளை பார்த்திருக்கிறோம். வணக்கம்.